ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி கண்ணம்மாவை பார்த்து இவங்க யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஞாபகப்படுத்தி பாருங்க, இவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. பாரதி சொல்றாரு, தெரியாத ஒருத்தவங்கள முன்னாடி நிப்பாட்டி யாருன்னு கேட்டா நான் எப்படி சார் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் சொல்றாரு, இவங்க தான் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. யாரு கண்ணம்மா அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. டாக்டர் சொல்றாரு, கண்ணம்மான்ற பேரு கேட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலையா? இவங்க யாரு, உங்க லைஃப்ல எது நடந்துச்சு அப்படின்ற எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல டாக்டர் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. ஹேமா லட்சுமி ரெண்டு பேரையும் காமிச்சு இந்த குழந்தைகளையாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு கேக்குறாரு டாக்டர். பாரதி இப்போ அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அகிலன் அஞ்சலியோட குழந்தைகளா இவங்க அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட உடனே ஹேமா லட்சுமி ரெண்டு பேருமே அழுறாங்க. இன்னைக்கு இவங்களே யாருன்னு தெரியல, இந்த குழந்தைகளே யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி. அவருக்கு தலை வலிக்குது அப்படின்னு தலையில கை வைக்கிறாரு. சரி, நீங்க ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். டாக்டர் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வெளியில வந்துடுறாரு. அஞ்சலி டாக்டர்கிட்ட கேக்குறாங்க, கண்ணம்மாவை நேரா பார்த்து கூட மாமாவுக்கு அடையாளம் தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர் சொல்றாரு, கண்ணம்மாவை நேரா பார்த்து வேணா அவர் யாருன்னு கேட்டிருக்கலாம், ஆனா அவரோட டீப் ஸ்லீப்ல கூட கண்ணம்மா கண்ணம்மான்ற பேரை சொல்லிதான் அவர் புலம்பிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. பாரதியோட சப்கான்சியஸ் மைண்ட்ல எங்கோ ஒரு மூலையில கண்ணம்மா பத்தின நினைவுகள் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம மறுபடியும் பாரதி கண்ணம்மா வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்ல ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கண்ணம்மா தான் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். கண்ணம்மா மறுபடியும் பாரதி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவர் கூட அன்பா பேசணும், மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அப்படி செஞ்சாதான் பாரதியோட பழைய நினைவுகளை நம்ம மறுபடியும் மீட்டு கொண்டு வர முடியும். அது மூலியமா அவருக்கு எல்லா ஞாபகமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே கண்ணம்மா ரொம்ப கோபப்படுறாங்க. என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் முன்னாடி நான் வந்து நின்னா பழைய நினைவுகளா ஞாபகம் வரும்னு சொன்னீங்க, அதனாலதான் வந்தேன். இப்ப என்னன்னா சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்க, இது என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. லட்சுமி சொல்றாங்க, பழைய விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணா அப்பாவுக்கு நினைவு வந்துடும் சொல்றாங்கல்லம்மா, ஒத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. கேமாவும் இப்போ கண்ணம்மாட்ட சொல்றாங்க, இப்போ கணபதி சொல்றாரு, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல கண்ணம்மா, நீ ஒத்துக்கோ கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. யாரு சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா லட்சுமி ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு கண்ணம்மா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. டாக்டர் இப்போ பாரதிட்ட அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்க நிக்கிறாரு, இவர் பேரு அகிலன், இவர் உங்க கூட பிறந்த தம்பி அப்படின்னு சொல்றாரு. இது அவங்களோட ஒய்ஃப் அஞ்சலி அப்படின்னு சொல்றாரு. கணபதி பார்த்து இது உங்களோட கசின் அப்படின்னு சொல்றாரு. கணபதிக்கு இப்போ பாரதி வணக்கம்னு சொல்றாரு. கணபதி பாரதிட்ட சொல்றாரு, என்ன டாக்டர் உங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு, என்ன ஒரு மூணாவது மனுஷனா நினைச்சு வணக்கம் சொல்றீங்களே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுறாங்க. பேஷண்ட் முன்னாடி இந்த மாதிரி எமோஷனல் ஆகாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் அவங்களோட அம்மா அப்படின்னு சௌந்தர்யாவை பார்த்து டாக்டர் சொல்றாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, பொதுவா குழந்தைகளுக்கு மத்தவங்கள அவங்களோட அம்மா தான் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க உன்னோட பெத்த அம்மாவையே இன்னொருத்தவங்க அறிமுகப்படுத்துற நிலைமை வந்துருச்சேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. பாரதி இப்போ சௌந்தர்யா பக்கத்துல போய் நிக்கிறாரு. நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க அழாதீங்க, நீங்க அழுறத பார்த்தா எனக்கு பின்னந்தலையில வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாரதி. இனிமே அழமாட்டேன்ப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. நீ தாராளமா கூப்பிடுப்பா, அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. பாரதி சௌந்தர்யாவை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாரதி டாக்டர்கிட்ட கேக்குறாரு, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு பாரதி. நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு தலை வலிக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. டாக்டர் சொல்றாரு, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க பாரதி, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. பாரதியை இப்போ மறுபடியும் கண்ணம்மாவோட கிராமத்துக்கே கூப்பிட்டுட்டு வராங்க. தாமரை இப்போ பாரதிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அந்த ஊரு பிரசிடென்ட் இப்போ பாரதிட்ட கேக்குறாரு, எப்படி இருக்கிறீங்க தம்பி, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க, நான் தான் இந்த ஊரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாரு. இவர் பூசாரி அப்படின்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் யாரு, எனக்கு யாருமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்றாரு பாரதி. பாரதி சௌந்தர்யான்ட்ட நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க தான் தங்கியிருந்தப்பா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. நான் ஏன் இங்க தங்கியிருந்தேன் அப்படின்னு பாரதி கேக்குறாரு. எல்லாமே காரணமாதான்ப்பா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. என்ன அங்க போர்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு பாரதி. என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க, நீங்க 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தீங்களே அது கூட ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு அந்த ஊர் பிரசிடென்ட் கேக்குறாரு. என்னது, நான் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தேனா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, ஆமாப்பா, இந்த ஊர் மக்களுக்காக நீதான்ப்பா 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்த அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கிராமமா தெரியுதே, நம்ம இங்கதான் இருந்தோமா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. மக்கள்லாம் டாக்டர் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க.
கணபதி பாரதிட்ட சொல்றாரு, வாங்க உள்ள போய் பேசலாம், நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு பாரதிய. பிரசிடென்ட் சௌந்தர்யாட்ட கேக்குறாரு, என்னம்மா டாக்டர் தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு பச்சை குழந்தை மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு கேக்குறாரு. சௌந்தர்யா சொல்றாங்க, கூடிய சீக்கிரமா பாரதிக்கு நினைவு திரும்பிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடவுள் தான் குணமாக்கணும், அந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. டாக்டர் தம்பிய இந்த நிலைமையில பாக்குறப்ப எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமா, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த உதவினாலும் நீங்க எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு பிரசிடென்ட் சொல்றாரு. கண்ணம்மா அவங்க வீட்டு வாசல்ல நின்று இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து கண் கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.